ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன தமிழ் கிளாஸில் புக் எக்ஸசைஸ் பார்த்தோம். இப்போயும் நம்ம அதே கண்டினியூஷன் அந்த புக் எக்ஸசைஸை நம்ம பண்ண போகிறோம். எல்லோரும் தமிழ் புக் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 13 அதில் பாருங்கள், புதிய சொற்களை உருவாக்கலாமா அப்படிங்கிற டாபிக் கீழே பாருங்கள். சரியா, நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம என்ன செய்யணும், புதிய சொற்களை நம்ம என்ன செய்யணும், உருவாக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பல் ஊர். சரியா, இப்போது அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் என்ன எழுதுங்க, பால், பா இல் பால் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ அடுத்த லைன் வாங்க, அடுத்த கட்டத்துக்கு வாங்க. அதில் மிஸ்ஸு சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. சரியா, நாகம், நாகம், ஒரு கமா போட்டுக்கோங்க, ஒரு ஃபிங்கர் கேப் விடுங்க. அடுத்து பாய், பா இ பாய், கமா போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு ஃபிங்கர் கேப் விட்டு வாங்க, நாடு, நாடு. சரிங்களா, இப்போ அடுத்த லைன் வாங்க. அடுத்த லைன் வந்து ஓடு, ஓடு. நெக்ஸ்ட் ஊறுகாய், ஊறுகாய், ஊறுகாய். அடுத்தது ஊதயில், ஊதல். சரியா, இப்போ அடுத்த லைனுக்கு வாங்க, பாயிர், பார். சரியா, அடுத்தது நா இல் நாள். அடுத்து கா இற்று, காற்று. இப்போ அடுத்த லைன் வாங்க, வா இ வாய். அடுத்து தலை, தலை, தலை. அடுத்தது வாடு, வாடு. அடுத்த லைன் வாங்க, காகயிம், காகம். அடுத்தது காலை, காலை. அடுத்தது காடு, காடு. கடைசி லைனுக்கு வாங்க, மலை, மலை. ஏடு, ஏடு. அடுத்து கடைசி க இன் கண். சரியா, இதை அழகாக நீட்டாக ஃபிங்கர் கேப் விட்டு எழுதணும். அடுத்த பேஜ் நம்பர் 14 வாங்க. அடுத்த பேஜ் நம்பரில் படத்தை பார்த்து விடுகதைகள் உருவாக்குக. இது வந்து ஹோம்ஒர்க். நீங்கள் என்ன செய்யணும், இதை உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்கக்கிட்ட, அப்பா அம்மா கிட்ட என்ன செய்யணும், இந்த படத்தை காட்டி இதுக்கு விடுகதை சொல்லுங்கன்னு சொல்லி என்ன செய்யணும், அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் இதை எழுதணும். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா, இப்போ அடுத்து வாங்க, அகர வரிசைப்படுத்துக. இங்கே த வரிசையை என்ன பண்ணியிருக்காங்க, அகர வரிசையை படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா, த வரிசையை நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ வரிசைப்படுத்த போகிறோம். நிறைய வேர்ட்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. சரியா, அதுக்கு மேலேயே நீங்கள் நம்பர் 1 2 3ன்னு மிஸ்ஸு சொல்லுவேன், நீங்கள் நம்பர் போட்டுக்கோங்க. நம்பர் போட்டு முடித்த பிறகு கீழே பாருங்கள், ஒரு கேட்டர் பில்லர் மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டர் பில்லர் பிக்சருக்கு உள்ள மிஸ்ஸு சொன்ன ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும், வரிசையாக எழுதணும். சரியா, இப்போ நான் சொல்கிறேன், நம்பர் 1 என்ன, நம்பர் 2 என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த வேர்ட்ஸுக்கு மேலே என்ன செய்யுங்க, நம்பர் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 1 வேர்டு என்னன்னா தளிர். சரியா, ஃபஸ்ட்டு தளிருக்கு மேலே என்ன செய்யுங்க, 1 போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்பர் 2 தாளம், நம்பர் 2 தாளம். ஓகே, அடுத்து நம்பர் 3 திட்பம். நம்பர் 3 பாருங்கள், திட்பம். சரியா, அடுத்து நம்பர் 4 தீ. நம்பர் 4 வந்து என்னது, தீ. அடுத்து நம்பர் 5 வந்து துடுப்பு. நம்பர் 5 வந்து என்னது, துடுப்பு. நம்பர் 6 தூய்மை. நம்பர் 6 தூய்மை. நம்பர் 7 வந்து தென்னை. நம்பர் 7 வந்து தென்னை. நம்பர் 8 வந்து தேன். நம்பர் 8 வந்து என்னது, தேன். அடுத்து நம்பர் 9 வந்து தையல். நம்பர் 9 வந்து என்னது, தையல். அடுத்து நம்பர் 10 வந்து தொகை. நம்பர் 10 வந்து என்னது, தொகை. அடுத்து நம்பர் 11 தோழமை. நம்பர் 11 வந்து என்னது, தோழமை. அடுத்து நம்பர் 12 வந்து தௌவை. நம்பர் 12 வந்து தௌவை. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அழகாக நீட்டாக எழுதுங்க. நம்பர் 1 தளிர், நம்பர் 2 தாளம், நம்பர் 3 திட்பம், நம்பர் 4 தீ, நம்பர் 5 துடுப்பு, நம்பர் 6 தூய்மை, நம்பர் 7 தென்னை, நம்பர் 8 தேன், நம்பர் 9 தையல், நம்பர் 10 தொகை, நம்பர் 11 தோழமை, நம்பர் 12 தௌவை. ஓகே, நீட்டாக எழுதுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.